இப்போ தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 2 நாட்களா பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி விஸ் குட் பேட் அக்லி தான் பொங்கல் கிளாஸ்ன்னு வந்து பயங்கர சமூக ஊடகங்கள்ல வந்து பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. அது இல்லாம அஜித் ரசிகரா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. எல்லா ரசிகரும் இந்த வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க லைக் பண்ணா தான் இந்த வீடியோ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா. இப்போ நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியும் குட் பேட் அக்லியும் தான் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு இதே போய்கிட்டு இருக்கு. ட்விட்டரு எல்லா சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக இப்படி தான் பேசும் பொருளாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ மைத்திரி மூவிஸ் வந்து அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து நாங்கள் பொங்கலுக்கு தான் வரோன்னா அவங்களும் இந்த புஷ்பா 2 ஆடியோ லான்ச்சு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அவங்க ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன்லாம் அவங்க வந்து நாங்கள் பொங்கலுக்கு தான் வரோம். அவங்க ஒரு ப்ரொடியூசர்லாம் அவங்க அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து விடாமுயற்சி வந்து டீசரு நைட்டு 11:08க்கு வந்து விட்ருக்காங்க. அது வந்து பயங்கரமாக அது 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆகப்போகுது டீசர் வந்து. அதுவும் பயங்கரமாக டீசரு வேறு லெவலில் இருக்குது. அதுவும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து விடாமுயற்சி டீம் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து விட்டுருக்காங்க. ஏன்னா எல்லார் மத்தியிலும் குட் பேட் அக்லி மேலே தான் ஒரு கவனமே இருந்துச்சு. ஏன்னா இந்த பொங்கலுக்கு வந்து குட் பேட் அக்லி தான் ரிலீஸ் ஆகும், விடாமுயற்சி வந்து சம்மருக்கு போயிடும், அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. யாரும் எதிர்பார்க்க இப்போ அஜித் ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு ஷாக்கான ஒரு இது தான். ஏன்னா நானும் ஒரு அஜித் ரசிகன் தான், இருந்தாலும் எனக்கே ஒரு இது அதிர்ச்சி தர விஷயம் தான். ஏன்னா என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி தான் ரிலீஸ் ஆகணும் நானே எதிர்பார்த்தேன். ஏன்னா விடாமுயற்சி வந்து சம்மருக்கு தான் வரும்னு, அவரோட நம்ம அஜித் அவர்களோட பர்த்டே அன்னைக்கு தான் வரும்னு நான் எதிர்பார்த்த நிலையில் பார்த்தேன். திடீர்னு தான் விடாமுயற்சி வந்து உள்ளே வந்துட்டாங்க. விடாமுயற்சி வந்தாலும் அதுவும் டீசர் வேறு லெவலில் இருக்குது. அது இல்லாமல் டீசர் வந்து நம்ம அஜித் வந்து வேறு லெவலில் இருக்குது, நம்ம தலை அவர்கள் வந்து வேறு லெவலில் லுக்கில் இருக்குது. அது இல்லாமல் இந்த டீசரை பார்த்தாலே ஹாலிவுட் லெவலில் தான் இருக்குது. அது ஒரு ஹைப் லெவல் ஏற்றிருச்சு. ஏன்னா இப்போ வந்து என்ன பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குட் பேட் அக்லியும் விடாமுயற்சியும் வந்து ஒன்றா ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வந்து அது வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. பழைய காலகட்டத்தில் நடந்தது. ஏன்னா பழைய சினிமா மாதிரி இப்போதைய சினிமா இல்லை. ஏன்னா இப்போ உள்ள சினிமா வந்து ரொம்ப மாறிடுச்சு. ஏன்னா இப்போ உள்ள ப்ரொமோஷனுங்களும் சரி, இப்போ எல்லாமே சோசியல் மீடியா டிஜிட்டல் ரைட்ஸாக ஆயிடுச்சு. டிஜிட்டல் ரைட்ஸாக மாறினால இப்போ உள்ள படம் வந்து 20 நாள் ஓடுறதே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா அதுக்குள்ளேயே அவங்க போட்ட காசெல்லாம் எடுத்துருவாங்க. பழைய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 நாள் 100 நாள்லாம் ஓடும். ஏன்னா ஃபஸ்ட்டு எப்படி ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ அஜித் அவர்கள் படம் இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆகுனா இன்னொரு அஜித் அவர்கள் படம் வந்து ஒரு வாரம் தள்ளியெல்லாம் ரிலீஸ் ஆன காலகட்டமாக இருந்திருக்கு. இது வந்து நடந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரே நேரத்தில் விடாமுயற்சியும் குட் பேடுக்கும் ரிலீஸ் ஆச்சுன்னா பயங்கர வசூலில் பாதிக்கும். அது இல்லாமல் 2 ப்ரொடக்ஷன் சைடும் பாதிக்கும். அது வந்து மிகப்பெரிய ஆபத்து. இது வந்து அஜித் சாரே விரும்ப மாட்டார். எந்த நடிகருமே இதை விரும்ப மாட்டாங்க. அது இல்லாமல் இப்போ 2 படமே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 2 ப்ரொடக்ஷன் சைடுமே இந்த படம் பயங்கரமாக கல்லாக பாதிக்கும். ஏன்னா இப்போ பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ரிலீஸ் ஆகுது 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா, இப்போ வந்து விடாமுயற்சி வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து ரெட் ஜெயண்ட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படத்தை, தமிழ்நாடு ஓவர் ஃபுல்லாக. ஏன்னா அதிக ஸ்க்ரீன் வந்து விடாமுயற்சிக்கு தான் கிடைக்கும். அது இல்லாமல் தெலுங்கு சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா விடாமுயற்சிக்கு வந்து பயங்கர ஒரு இதுவே கிடைக்காது, ஸ்க்ரீனே கிடைக்காது. அங்கே தில்ராஜ் படம் வருது, ஏன்னா கேம் சேஞ்சர் மூவி வரனால அதிக ஸ்க்ரீன் கிடைக்கும். அது இல்லாமல் குட் பேட் அக்லி இறக்கும்போது அங்கே அதிக ஸ்க்ரீனை அவங்க வந்து எப்படினாலும் பிடிச்சிருவாங்க. அது இல்லாமல் குட் பேட் அக்லி ஒரு வேளை தமிழ்நாடு வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து விடாமுயற்சி வந்து ரெட் ஜெயண்ட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக வந்த படங்கள் அவங்களுக்கு எதுவுமே சரியாக போகலை. கடைசியாக வந்ததில் நம்ம வேட்டையன் மட்டும்தான், நம்ம ரஜினி சார் அவர்களோட படம் தான் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் சூனுக்குள்ளே ஓரளவுக்கு போயிருக்கு. அவங்க வந்து விடாமுயற்சியை நம்பி தான் இருக்காங்க. இப்போ லைக்கா என்ன பிளான் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்தை வந்து நம்ம பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணோம்னா நல்ல கலெக்ஷன் பார்த்துடலாம். ஏன்னா லாங் ஹாலிடே வருது, அதனால் நல்ல கலெக்ஷன் பார்த்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் டீசரை கட் பண்ணி விட்ருக்காங்க. அது இல்லாமல் இப்போ குட் பேட் அக்லி வந்து அது இன்னும் ஷூட்டிங்கே கொஞ்சம் இருக்குது. அது வந்து நல்ல ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்கன்னா அவர் அஜித் அவர்களோட கரியர் பெஸ்ட்டு இதே பண்ணலாம். ஏன்னா கலெக்ஷன் ரீதியாக பண்ணலாம். இப்போ 2 படமும் ஒன்றா வந்துச்சுன்னா 2 படமே ஒரு கலெக்ஷன் ரீதியாக ரொம்ப அடி வாங்கும். அது வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.